வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பிறப்புறுப்பு அரிப்பு. பெண்களுக்கு பிறப்புறுப்பு அரிப்பு. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிறப்புறுப்பு அரிப்பு வருமா? ஆண்களுக்கும் பிறப்புறுப்பு அரிப்பு வரும். ஆனா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா லேடிஸ். லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ரூரேட்டஸ் வல்வா. இந்த ப்ரூரேட்டஸ் வல்வா அப்படின்னா என்னன்னா, பிறப்புறுப்புல ஏற்படக்கூடிய அரிப்பு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜைனா வல்வா அப்படின்னு சொல்ல தெரியாது. அதாவது பிறப்புறுப்பு அப்படின்னு மொத்தமா சொல்ல தெரியுமே தவிர அதுல பர்டிகுலரா வல்வா, லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா அந்த இடம் மட்டுமா இல்ல ஒட்டுமொத்த பிறப்புறுப்பா அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆக மொத்தம் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்றது ஒவ்வொரு லேடிஸும் அவங்களோட வாழ்நாள்ல ஒரு முறையேனும் டாக்டர் போயிருப்பாங்க, டாக்டர் போய் பார்த்திருப்பாங்க. ஒண்ணு அவங்களோட 20 வயசுல, இல்ல அவங்களோட 15 வயசுல, இல்லைன்னா அவங்களோட 35 வயசுல, இல்லைன்னா 50 வயசுல, இல்லைன்னா 70 வயசுல, இப்படி அவங்களோட லைஃப் டைம்ல ஒரு முறையாவது பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த பிறப்புறுப்பு அரிப்புக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. இப்ப ரொம்ப நார்மல் ஏஜ், யங் ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, சர்க்கரை இருக்கு அப்படின்னா பிறப்புறுப்பு அரிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு சக்கரை இருக்காமா அப்படின்னு கேட்டா இல்ல மேடம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் நீங்க வெயிட் ஏதாவது குறைஞ்சிட்டீங்களா? இல்ல இல்ல நான் வெயிட் ஏறதான் ஏறி இருக்கேன் அப்படிம்பாங்க. எதுக்கும் நீங்க HbA1c எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க HbA1c 9 இருக்கும், 10 இருக்கும், 11 கூட இருக்கும். என்னம்மா சக்கரை இருக்கேம்மா, நான் இருக்கான்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லைன்னா எங்களுக்கே தெரியாது அப்படிம்பாங்க. நாங்க பிறப்புறுப்பு அரிப்பு ஏற்படும் போதெல்லாம் டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் வந்து சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, சுகர் இல்ல அப்படின்றத தெளிவா சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பிறப்புறுப்பு அரிப்பு உங்களுக்கு இருக்கா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியோட ஓரோஜென்டல் செக்ஸ், பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கிறது ரெண்டாவது காரணம். நிறைய பேர்கிட்ட பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றவங்களும் உண்டு, இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு, யோசிச்சு எப்பயோ ஒரு டைம் இருப்போம் மேடம் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. எப்பயோ ஒரு டைம் இருப்பீங்க அப்படின்னா கூட அந்த ஓரோஜென்டல் செக்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா திருப்பி 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 பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அது வந்து முழுசும் குணமே அடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாருங்க, 10 வருஷமா பிறப்புறுப்பு அரிப்புனால கஷ்டப்படுறவங்கள பார்த்திருக்கோம். 15 வருஷமா, 20 வருஷமா எனக்கு பிறப்புறுப்பு அரிப்பு இருந்துட்டே இருக்குமா, டாக்டர் கிட்ட போயிட்டு பிறப்புறுப்புல வைக்கிற மாத்திரை கொடுப்பாங்க, வைப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, போட்டுப்போம், திருப்பி வரும். திருப்பி திருப்பி டாக்டர் கிட்ட போவோம், திருப்பி சரியாவும், திருப்பி வரும் அப்படிம்பாங்க. ஏம்மா நீங்க ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கீங்களா? ஆமா மேடம் இருக்கும். அது இருக்கக்கூடாதுமா. இல்லையே மேடம் டாக்டர்ஸ் எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இருக்காதீங்க. ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்றது வரும். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து டைட் ட்ரெஸ்ஸஸ் போடுறது. ரொம்ப யங் கேர்ள்ஸ் வந்து பாருங்க ஜீன் போடுவாங்க, லெகிங்ஸ் போடுவாங்க, அதுக்கும் மேல பேண்டி லைனர் போடுவாங்க, பேண்ட் வைப்பாங்க, தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. அப்ப எங்க காத்து போலியோ, எங்க இருட்டு இருக்கோ, எங்க வந்து உஷ்ணம் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கிருமிகள் அப்படின்றது நிறைய வளர ஆரம்பிக்கும். நிறைய வளர ஆரம்பிக்கும் போது இந்த பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்றது தொடரும். புரியுதுங்களா? சோ இத பாத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். ரொம்ப சூடான வஸ்துக்கள் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறது அது வந்து அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுறது. எங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், நான் ஸ்வீட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்றது வரும். இதுக்கு மேலே இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், நான் முன்னமே சொன்ன மாதிரி தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது, கான்ஸ்டன்டா ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சில்லி சிக்கன், சிக்கன் அப்படி இந்த மாதிரி உஷ்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் சாப்பிடுறது, நிறைய எள்ளு சாப்பிடுறது, நிறைய பப்பாயா, கொள்ளு, பைனாப்பிள், பலாசொலை, மாங்காய், மாம்பழம் ஃப்ரீக்வெண்டா சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. சரிம்மா, இப்படி பிறப்புறுப்பு பறிப்புக்கு எத்தனையோ காரணம் சொல்றீங்க, இப்ப இருக்கு அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஹோமியோபதியில எக்ஸலண்டான ரெமடிஸ் இருக்குங்க. மெடிசன்ஸோட கூட நாங்க சில உணவு முறைகள் சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சக்கரை இருக்கா, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணு. ரெண்டாவது விஷயம் ஓரோஜென்டல் செக்ஸ் இருப்பீங்களா, கண்டிப்பா ஓரோஜென்டல் செக்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. மூணாவது விஷயம் இனிப்பு சாப்பிடக்கூடாது. நாலாவது விஷயம் டைட் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. அஞ்சாவது விஷயம் உஷ்ணமான வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசொலை, மாங்காய், மாம்பழம், எள்ளு, கொள்ளு, நிறைய ஸ்வீட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சாப்பிடக்கூடாது. ஆஹ் பிறப்புறுப்புக்கு ஃப்ரீயா காத்து போகணும் வரணும், அந்த மாதிரி உடைகள் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த மாதிரினா வீட்டுல இருக்கீங்க அப்படின்னும் போது வெறும் காட்டன் நைட்டி போட்டுக்கோங்க. உள்ள இன்ஸ்கர்ட் கூட போக வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போவீங்க அப்படின்னா இன்ஸ்கர்ட் போடுங்க. அந்த இன்ஸ்கர்ட்டையும் உள்பக்கமா திருப்பி வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணணும். இப்ப வெய்ய காலம் தான், சோ பிரச்சனை இல்லை, வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணணும். வெயில் இல்லாத காலகட்டங்கள்ல அந்த உள்பக்கமா திருப்பி, இந்த மழை காலத்துல உள்பாவடெல்லாம் ரொம்ப மோடத்துல வந்து அப்படியே
நமுறாவே இருக்கும் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி இடத்துல ஃபங்கஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அப்ப அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா அயன் பண்ணிட்டு அந்த சூடு ஆறின பின்னாடி யூஸ் பண்ணணும். அப்ப கிருமிகள் எதுவும் இருக்காது. புரியுதுங்க. ஒரு சிலர் வந்து பாருங்க ஈர ஜட்டியே போட்டுப்பாங்க, பிறப்புறுப்பு நிறைய நமைச்சிருக்குங்க அப்படின்னு கொதிக்க கொதிக்க தண்ணியில வாஷ் பண்றது, டெட்டால் போட்டு வாஷ் பண்றது. இன்டி வாஷ் போட்டாலும் போக மாட்டேங்குதுங்க, கொதிக்க கொதிக்க வாஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொதிக்க கொதிக்க வாஷ் பண்ணும்போது அந்த இடம் முழுசும் வெந்துட்ட மாதிரி ஆயிடும். கை தொட்டாலே அப்படியே ரொம்ப சன்னமான இடம் இல்லைங்களா பிறப்புறுப்புலாம், இப்ப தொட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெந்துட்ட புண்ணுல கை வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். யூரின் அந்த இடத்துல வரும்போது கப்ப கப்ப கப்பன்னு எரியும். நம்ம கீறி 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 நெகம் பட்டு பட்டு அந்த இடம்ல பயங்கர எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். சோ புண்ணு மாதிரியே நிறைய வந்து பாத்தீங்கன்னா புண்ணு ஆயிடும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்வீட் சுத்தமா சாப்பிடக்கூடாது. முக்கியமான விஷயம், தண்ணி 3 லிட்டர் குடிக்கணும். புரியுதுங்களா. மென்சஸ் ஆகும்போது நாப்கின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மென்சஸ் டைம் போது நாப்கின் யூஸ் பண்ணி தானே ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல. அந்த நாப்கின் கூட ட்ரை ஃபீல் கவர் இல்லாத வெறும் காட்டனி நாப்கின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸோட கூட இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது இது வந்து பாருங்க கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். திரும்பி வர்றதுக்கான வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னலா பிறப்புறுப்பை வாஷ் பண்றதுக்கு சோப் கொடுப்போம். அந்த சோப்பினோட பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நார்மல் அந்த பிறப்புறுப்பினோட இன்டி வாஷ் எப்படி பிறப்புறுப்பினோட பிஹெச் மெயின்டைன் பண்ணிக்குது அந்த மாதிரி பிஹெச் மெயின்டைன் பண்ணக்கூடிய சோப்ஸ் இருக்கு. அதே மாதிரி அங்க ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் கூட இன்டர்னல் மெடிகேஷன்ஸும் கொடுக்கும் போது ஈஸியா இதுல இருந்து வெளியே வந்துட முடியும். ஆனா நான் வேணான்னு சொல்றதை கண்டிப்பா செய்யக்கூடாது. இப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரூரைட்டிஸ் வல்வா, ப்ரூரைட்டிஸ் வெஜைனா அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன்ல இருந்து நிரந்தர தீர்வு அப்படின்றது உங்களுக்கு சாலிடா கிடைக்குமா. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.